Hello friends, welcome to Lakshmi Homely Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Jackfruit Rogan Juice. இது ஒரு காஷ்மீரி ரெசிபி. இதை நம்ம பொதுவா மட்டன் வச்சு தான் செய்வோம். இன்னைக்கு நம்ம பலாப்பழம் யூஸ் பண்ணி செய்ய போறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃபரண்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். இந்த ஜூஸியான ஸ்பைசி Jackfruit Rogan Juice எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பலாக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பலாக்காயை கட் பண்ணதுமே அதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். பலாக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பலாக்காயில் உள்ள தோல் பகுதி எல்லாமே கட் பண்ணிவிட்டு உள்ள தண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த சதை பகுதியை நமக்கு தேவைப்படுற சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பலாக்காயை வேக வைக்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வச்சுக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை சேர்த்து ஒரு பாதி பங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு இந்த தண்ணியில் கொதிக்கும் போதே அதோட தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சாஃப்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பலாக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பலாக்காய் ஏற்கனவே பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதை நம்ம இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ஒருவேளை புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான சூட்டில் அப்படியே வேகட்டும். இப்போ நமக்கு நல்லா வெந்து ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பலாக்காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும். சுவையான ஜாக்ஃப்ரூட் ரோகன் ஜூஸ் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, நான், ரொட்டி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு அப்படியே மட்டன் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.